அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம் அப்புறம் அதோட இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம் அப்படின்னா ஒரு இமேஜில் இருக்க எட்ஜஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு அவுட்லைன் இருக்கும். ஸோ அந்த அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்கும். ஸோ அந்த இன்டென்சிட்டி வேரியேஷனை தான் நம்ம எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எட்ஜை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ டுட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சிறந்த அல்காரிதம் கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம். ஸோ இந்த டுட்டோரியலுக்கு தேவையான கோடு கீழே கொடுத்துருக்க அந்த GitHub ரெபாசிட்டரியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போது கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம்னா என்ன, எப்படி அதை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எட்ஜ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ எட்ஜ் அப்படின்னா இன்டென்சிட்டி வேரியேஷன் அப்படின்றத தான் நம்ம எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி வேரியேஷன், நிறைய இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஒரு எட்ஜ் அப்படின்னு ட்ரீட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்கண்டினியூட்டிஸ் இன் பிக்சல் இன்டென்சிட்டி. ஸோ ஒரு பிக்சல் இன்டென்சிட்டி ஏதோ ஒரு டிஸ்கண்டினியூட்டி, கண்டினியூஸாக இல்லாமல் ஏதோ ஒரு வேரியேஷன், சடன் சேஞ்ச் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம எட்ஜுன்னு டிஃபைன் பண்ணலாம். இல்லை ஒரு ஷார்ப் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எட்ஜுன்னு சொல்லலாம். இதில் சில டைப் ஆஃப் எட்ஜஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னென்ன எட்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெப் எட்ஜ், ரேம்ப் எட்ஜ், ரிட்ஜ் எட்ஜ் அண்ட் ரூஃப் எட்ஜ். ஸ்டெப் எட்ஜ் அப்படின்றது என்னென்னா என்னோடய இன்டென்சிட்டி வேரியேஷன் சடனாக ரொம்ப வேரியேஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பிக்சலில் அதோட இன்டென்சிட்டி 0 இருக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கு பக்கத்தில் இருக்க பிக்சல் ரொம்ப அதிகமான இன்டென்சிட்டி வேரியேஷன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும், சடன் சேஞ்ச் இருக்குது அந்த இன்டென்சிட்டியில், 0லேருந்து 200க்கு போயிடுது. ஸோ அப்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டெப் எட்ஜ், ஒரு அப்ரப்ட் சேஞ்ச், ஒரு சடன் சேஞ்ச் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்டெப் எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதே ரேம்ப் எட்ஜ், ரேம்ப் எட்ஜுன்னும் போது சடனாக வேரியேஷன் இல்லாமல் என்ன ஆகும், கிராஜுவலாக இன்டென்சிட்டி வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்க பிக்சலோட இன்டென்சிட்டி 0 இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல இன்டென்சிட்டி 5 இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல 10 இருக்குது. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகி ஒரு பீக் வேல்யூக்கு போகுது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போது இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எட்ஜாக கன்சிடர் பண்ணுறோம். அந்த மாதிரி எட்ஜ் பேர் ரேம்ப் எட்ஜ். அதேமாரி ரிட்ஜ் எட்ஜ், ரிட்ஜ் எட்ஜுன்றது என்னென்னா என்னோடய இன்டென்சிட்டி வேரியேஷன் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் ஒரு பீக் வேல்யூ வரைக்கும். அப்புறம் பீக் வேல்யூவில் சர்டைன் பிக்சல்ஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும். அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கழித்து என்ன ஆகும்னா அந்த இன்டென்சிட்டி ட்ராப் ஆக தொடங்கும். ஸோ அந்த மாதிரி எட்ஜ் இருந்ததுன்னா அது பேர் ரிட்ஜ் எட்ஜ். அதேமாரி ரூஃப் எட்ஜ், ரூஃப் எட்ஜுன்றதும் இன்டென்சிட்டி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பீக் வேல்யூ வரைக்கும் போகும். பீக் வேல்யூ வந்த பிறகு என்ன ஆகும்னா அந்த இன்டென்சிட்டி என்ன ஆகும், கிராஜுவலாக ரெடியூஸ் ஆக தொடங்கிடும். ஸோ அந்த மாதிரி எட்ஜஸ் இருந்ததுன்னா அது ரூஃப் எட்ஜ். ஸோ இப்போ நம்ம கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதமை வச்சு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம இமேஜில் ஸ்டெப் எட்ஜோ இல்லை ரேம்ப் எட்ஜோ ரிட்ஜ் எட்ஜோ ரூஃப் எட்ஜோ இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும் கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம் வச்சு. ஸோ இப்போது இந்த கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு மல்டி ஸ்டெப் அல்காரிதம். இது மோர் தென் 1 ஸ்டெப்ஸ் இருக்க போது கரெக்டாக பார்த்தோன்னா 4 ஸ்டெப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா காசியன் ஸ்மூத்திங் ஆர் பிளரிங். ஸோ பிளரிங்ன்றது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோர்க்ரவுண்ட் ஆப்ஜெக்டை பேக்ரவுண்டோட நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஃபோர்க்ரவுண்டில் இருக்க ஆப்ஜெக்டை என்ன பண்ணுறோம், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி, ஸோ டீட்டெயில்ஸுன்றது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா அந்த இன்டென்சிட்டி வேரியேஷன். ஸோ இந்த இன்டென்சிட்டி வேரியேஷன் எங்கே இருக்கும், அந்த ஆப்ஜெக்டோட அவுட்லைனில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட அவுட்லைனை நான் என்ன பண்ணுறேன், ஸ்மூத்தன் பண்ணுறேன். ஸோ ஸ்மூத்தன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது அப்படியே பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் கால்ட் அஸ் காசியன் ஸ்மூத்திங் ஆர் பிளரிங் ஆப்ரேஷன். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ என்னோட இமேஜில் நாய்ஸ் இருக்குது. ஸோ நாய்ஸுன்றது ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டுன்றது என்ன மீன் பண்ணுறேன்னா இன்டென்சிட்டி வேரியேஷன், சடன் இன்டென்சிட்டி வேரியேஷன், அப்ரப்ட் இன்டென்சிட்டி வேரியேஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டை நான் எலிமினேட் பண்ணணும் இல்லை நல்லிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்மூத்திங் ஆர் பிளரிங் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், இந்த ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்
இந்த நாய்ஸ் காம்பனண்ட் வந்து என்ன ஆகும், பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், கொஞ்சம் நாய்ஸ் வந்து கம்மியாகும் இமேஜில். எனக்கு நாய்ஸ் கம்மியாச்சுன்னா எனக்கு தேவையான ஆப்ஜெக்டை இமேஜ்லேருந்து ரிட்ரீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து காசியன் ஸ்மூத்திங் ஆர் பிளரிங் ஆப்ரேஷன் பண்ணுவோம். இது எதுக்காக மெயினாக பண்ணுறோன்னா டு ரெடியூஸ் த நாய்ஸ். ஒன்ஸ் இந்த பிளரிங்கை பண்ண பிறகு ரெண்டாவது ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரேடியன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கிரேடியன்ட் அப்படின்னா என்னென்னா இன்டென்சிட்டி வேரியேஷன். என்னோடய இன்டென்சிட்டி எப்படி வேரி ஆகுது, எந்த டைரக்ஷனில் வேரி ஆகுது. ஒரு இமேஜ் அப்படின்னு எடுக்கும்போது அது 2 டைமென்ஷன். ஸோ 2 டைமென்ஷன் எடுக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். என்னோட இன்டென்சிட்டி எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ வேரி ஆக போகுது, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ வேரி ஆக போகுது, அதை வந்து நான் கம்ப்யூட் பண்ணலாம். அதுதான் வந்து கிரேடியன்ட் ஆஃப் எக்ஸ், கிரேடியன்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிரேடியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்றது இன்டென்சிட்டி வேரியேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், கிரேடியன்ட் ஆஃப் ஒய்ன்றது இன்டென்சிட்டி வேரியேஷன் அலாங் ஒய் டைரக்ஷன். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சோபல் கர்னல், ஸ்கார் கர்னல்ஸ், அந்த மாதிரி கர்னல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த கர்னல்ஸ் இங்கே காட்டியிருக்கோம். ஸோ ஜிஎக்ஸுக்கு ஒரு கர்னல், ஜிஒய்க்கு ஒரு கர்னல். ஸோ இந்த கர்னலை நான் என்ன பண்ணலாம், இமேஜ் மேலே வச்சுட்டு கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இன்டென்சிட்டி வேரியேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷனும் இன்டென்சிட்டி வேரியேஷன் அலாங் ஒய் டைரக்ஷனும் கிடைக்கும். இப்போ நான் ஜிஎக்ஸை யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன ஆகும், இன்டென்சிட்டி வேரியேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் எனக்கு கிடைக்கும். ஜிஒய் கர்னலை யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இன்டென்சிட்டி வேரியேஷன் அலாங் ஒய் டைரக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் மூலமாகவே என்னால் பண்ண முடியும். அதை வச்சு நான் என்ன பண்ணலாம், இன்டென்சிட்டி வேரியேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இமேஜ் கிரேடியண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு ஆப்ஜெக்டோட இன்டென்சிட்டி வேரியேஷனும் கிடைக்கும், ப்ளஸ் நாய்ஸோட இன்டென்சிட்டி வேரியேஷனும் கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து என்ன வேணும், நாய்ஸோட இன்டென்சிட்டி வேரியேஷன் வேணாம், ஆனால் ஆப்ஜெக்டோட இன்டென்சிட்டி வேரியேஷன் மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் 2 டெக்னிக்கை அப்ளை பண்ணுறோம். ஸோ தேர்ட் டெக்னிக் வந்து என்ன பண்ணுறோம், நான் மேக்ஸிமா சப்ரஷன் அப்படின்ற டெக்னிக் அப்ளை பண்ணுறோம். இப்போ பேர்லேருந்தே தெரியும் நான் மேக்ஸிமா சப்ரஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு வேல்யூ மேக்ஸிமமாக இல்லாத வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், எலிமினேட் பண்ண போகிறேன். வெறும் மேக்ஸிமம் வேல்யூவை மட்டும் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டென்சிட்டியா அப்படின்னா இல்லை. ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரேடியண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம், கிரேடியண்ட்டோட மேக்னிடியூட். ஸோ கிரேடியண்ட்டோட மேக்னிடியூடுன்றது என்னது, ஸோ இந்த கிரேடியண்ட் மேக்னிடியூடுன்றது நான் ஏற்கனவே என்ன பண்ணுறேன், என்னோட இன்டென்சிட்டி வேரியேஷன் எக்ஸ் டைரக்ஷனில் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், அது ஜிஎக்ஸ். இன்டென்சிட்டி வேரியேஷன் ஒய் டைரக்ஷனில் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், அது ஜிஒய். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுக்கிறேன், ரூட் ஆஃப் ஜிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜிஒய் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோன்னா எனக்கு வந்து டோட்டல் ஜி கிடைக்கும். ஸோ டோட்டல் ஜின்றது என்னது, ஒரு பிக்சல்லையும் எவ்வளவு இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது அப்படின்ற வேல்யூ தான் வந்து கிரேடியண்ட் மேக்னிடியூட். இப்போ என்னோடய இன்டென்சிட்டி வேரியேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜி வேல்யூ அதிகமாக இருக்கும். என்னோடய இன்டென்சிட்டி வேரியேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னோடய ஜி வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ இந்த கிரேடியண்ட் மேக்னிடியூடுன்ற பேராமீட்டரை நம்ம கம்ப்யூட் பண்ணுறோம். இது வந்து ஒரு பிக்சலுக்கும் நம்ம கம்ப்யூட் பண்ணுறோம். ஸோ இதை கம்ப்யூட் பண்ணிவிட்டு அதேமாரி என்ன பண்ணுறேன், எந்த டைரக்ஷனில் என்னோடய இன்டென்சிட்டி வேரி ஆகுது அப்படின்றதையும் நான் கம்ப்யூட் பண்ணுறேன். அதுக்கு வந்து கிரேடியண்ட் ஓரியன்டேஷன் அப்படின்ற பேர். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறோம், டீட்டான்றது தான் எந்த டைரக்ஷன் ஆர் எந்த ஆங்கிளில் என்னோட இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்க போகுது அப்படின்றது. அதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். ஸோ இதில் ஆர்க் tan 2 அப்படின்றது tan இன்வர்ஸ் ஆஃப் GY by GX. இந்த வேல்யூ நான் கம்ப்யூட் பண்ணனா எனக்கு ரேடியன்ஸில் வரும். இதை நான் டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 180/πயோட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டீட்டா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில் கிடச்சிடும். ஸோ இது வந்து எதை மீன் பண்ணுது, என்னோட இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது, ஆனால் எந்த டைரக்ஷனில் இருக்குன்றது எப்படி தெரியும், இந்த டீட்டா மூலமாக தெரியும். ஸோ இப்போ ஜி அப்படின்றது என்னென்னா எவ்வளவு இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில், அதேமாரி டீட்டான்றது எந்த டைரக்ஷனில் எனக்கு இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது அப்படின்றது டீட்டா வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பிக்சலுக்கும் கம்ப்யூட் பண்ணுறேன். ஒரு பிக்சலுக்கும் கிரேடியண்ட்டையும் டீட்டாவையும் கம்ப்யூட் பண்ணுறோம். ஸோ இதை கம்ப்யூட் பண்ண பிறகு இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நான் மேக்ஸிமா சப்ரஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எந்தெந்த பிக்சல்லாம் கிரேடியண்ட் மேக்னிடியூட் கம்மியாக இருக்கோ இந்த கிரேடியண்ட் மேக்னிடியூடை தான் பார்க்குறேன். இந்த எந்தெந்த பிக்சலுக்கெலாம் இந்த கிரேடியண்ட் மேக்னிடியூட் கம்மியாக இருக்கோ அந்தந்த பிக்சல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எலிமினேட் பண்ணிடுறேன். எந்தெந்த பிக்சலுக்கெலாம் இந்த கிரேடியண்ட் மேக்னிடியூட் மேக்ஸிமமாக இருக்கோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ரீட்டைன் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, என்னோடய எட்ஜ் வந்து என்ன ஆகுது, சின்னதாகுது. நான் அது எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அதேமாரி இந்த டீட்டா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த டைரக்ஷனில் இருக்க பிக்சலை நான் கம்பேர் பண்ண போகிறேன், எதை நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்றது இந்த டீட்டாவை வச்சு பார்ப்போம். அதை வந்து நம்ம இந்த நான் மேக்ஸிமம் சப்ரஷன் டெக்னிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4வது ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹிஸ்டெரிசிஸ் த்ரெஷோல்டிங் அப்படின்ற டெக்னிக்கை பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 2 த்ரெஷோல்டு வேல்யூ எடுக்கிறேன், டி அப்பர் டி லோவர் அப்படின்ற த்ரெஷோல்டு வேல்யூ எடுக்கிறேன். இது வந்து என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் வந்து கிரேடியன்ட் மேக்னிடியூடு தான். இந்த கிரேடியன்ட் மேக்னிடியூட்லேயே நான் ஒரு பர்டிகுலர் மேக்னிடியூடை நான் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து அப்பர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்னொரு பர்டிகுலர் கிரேடியன்ட் மேக்னிடியூடை லோவர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட பிக்சல் அதோட கிரேடியன்ட் மேக்னிடியூட் எனக்கு இந்த டி அப்பரை விட அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிக்சல் என்னவாக இருக்கும்னு சொல்கிறேன், எட்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதேமாரி என்னோட பிக்சல் அதோட கிரேடியன்ட் மேக்னிடியூட் இந்த டி லோவரை விட கம்மியாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக எட்ஜாக இருக்காது அப்படின்ற ஒரு அசம்ஷனை கொண்டு வரும். இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிக்சலும் வந்து எட்ஜ் இல்லையா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகிடும், நாய்ஸ்லாம் வந்து எலிமினேட் ஆகும். அது வந்து நம்ம டீட்டெயிலாக எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஓவர்வியூ மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி பார்ப்போம். ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், காசியன் ஸ்மூத்திங் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பிளரிங் ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஒரு காசியன் ஃபில்டர் எடுத்துகிட்டு ஒரு காசியன் கர்னல் எடுத்துகிட்டு அதை வந்து இமேஜ் மேலே வச்சுட்டு இமேஜில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அது மூலமாக எனக்கு வந்து என்ன ஆகும், ஒரு பிளர்ட் இமேஜ் கிடைக்கும். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம், நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். அது பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் ஸ்டெப்பில் இந்த டோட்டல் கிரேடியன்ட்டையும் டீட்டாவையும் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு பிக்சலுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு இமேஜில் ஒரு 100 பிக்சல் இருக்குன்னா 100 பிக்சலுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், கிரேடியன்ட் மேக்னிடியூட் கிரேடியன்ட் ஓரியன்டேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த கிரேடியன்ட் மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு பிக்சலுக்கும் எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது, ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படின்றத கம்ப்யூட் பண்ணுறேன். அது ஜிஎக்ஸு ஜிஒய். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன், √gx² + gy² பண்ணால் அந்த ஒரு பிக்சலுக்கு எவ்வளவு மேக்னிடியூட் வேரியேஷன் இருக்குது, எவ்வளவு மேக்னிடியூட் இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். டீட்டா வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த டைரக்ஷனில் இப்போ நான் ஒரு நெய்பர்வுட் அப்படின்னு எடுத்தேன்னா, இப்போ ஒரு 3/3 நெய்பர்வுட் அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு வந்து இப்போ சென்ட்ரல் பிக்சலுக்கு தான் நான் கம்ப்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட இன்டென்சிட்டி வேரியேஷன் நார்த் டைரக்ஷனில் இருக்கா, இல்லை சவுத் டைரக்ஷனில் இருக்கா, இல்லை வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கா, இல்லை ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கா, எந்த டைரக்ஷனில் இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இது கூட எடுக்கலாம், நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கா, இல்லை நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கா, இல்லை சவுத் வெஸ்ட்டில் இருக்கா, சவுத் ஈஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டீட்டா. இந்த டீட்டா வந்து என்ன கொடுக்கும், எந்த டைரக்ஷனில் எனக்கு இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது அப்படின்றத கம்ப்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், கம்ப்யூட் பண்ணிடலாம். இல்லை இந்த சோபல் கர்னலோ இல்லை ஸ்கார் கர்னலோ யூஸ் பண்ணி அதை வந்து இமேஜ் மேலே வச்சுட்டு ஒரு கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜிஎக்ஸ் ஜிஒய் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஜிஎக்ஸ் ஜிஒயை யூஸ் பண்ணி இந்த டோட்டல் ஜியும் டீட்டாவும் கம்ப்யூட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 2 ஸ்டெப், ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், நான் மேக்ஸிமா சப்ரஷன் பண்ண போகிறோம். ஸோ நான் மேக்ஸிமா சப்ரஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிக்சலுக்கும் நான் கிரேடியன்ட் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இமேஜில் இது ஒரு பிக்சல், இது ஒரு பிக்சல், இது ஒரு பிக்சல், அந்த ஒரு பிக்சலுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜி வேல்யூ, இதெல்லாம் ஜி வேல்யூஸ், டோட்டல் ஜி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த லொக்கேஷனில் என்ன ஜி வேல்யூ, இந்த லொக்கேஷனில் என்ன ஜி வேல்யூ, அந்த மாதிரி ஒரு பிக்சலுக்கும் ஜி வேல்யூ கம்ப்யூட் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த டேபிள். ஸோ இப்போ இந்த கிரேடியன்ட் மேக்னிடியூட் மேட்ரிக்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பர்டிகுலர் பிக்சல் எடுத்துக்கிறேன், அதோட கிரேடியன்ட் மேக்னிடியூடை பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த கிரேடியன்ட் மேக்னிடியூடை பார்த்துட்டு அதுக்கான டீட்டா வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்குறேன். இங்கே டீட்டா வந்து என்னவா இருக்குது, 90 டிகிரியாக இருக்குது. ஸோ 90 டிகிரினா நார்த் டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணுது. இந்த ஆரோ வந்து ஓரியன்டேஷனை காட்டுது, எனக்கு நார்த் டைரக்ஷனில் இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் என்ன பண்ணுறேன், இந்த வேரியேஷனை பார்த்த உடனே நார்த் பிக்சல் எடுத்துக்கிறேன், சவுத் பிக்சலை எடுத்துக்கிறேன், அதோட கிரேடியன்ட் மேக்னிடியூடை எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட சென்டர் பிக்சலோட கிரேடியன்ட் மேக்னிடியூட் சவுத் பிக்சலோட கிரேடியன்ட் மேக்னிடியூடோட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்குறேன். ஸோ அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுது, 93 வந்து அதிகமாக இருக்குது 26 விட. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்,
இந்த சவுத் பிக்சலோட கிரேடியன்ட் மேக்னிடியூடை ரிமூவ் பண்ணிடுறேன், எலிமினேட் பண்ணிடுறேன். இப்போது இந்த சென்டர் பிக்சலோட கிரேடியன்ட் மேக்னிடியூடை நார்த் பிக்சல் கிரேடியன்ட் மேக்னிடியூடோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த சென்டர் பிக்சலோட கிரேடியன்ட் மேக்னிடியூட் கம்மியாக இருக்குது. அப்போ இதை எலிமினேட் பண்ணுறேன். இந்த டெக்னிக் பேர் தான் நான் மேக்ஸிமா சப்ரஷன். ஸோ இப்போ இதில் இந்த நெய்பர்ஹுட்டில் நான் பார்க்கும்போது எனக்கு எது மேக்ஸிமமாக இருக்குது, இந்த 1/62 தான் மேக்ஸிமம், மற்ற ரெண்டும் வந்து கம்மியான வேல்யூ. ஸோ நான் மேக்ஸிமம் வேல்யூஸை நான் எலிமினேட் பண்ணிடுறேன். ஆனால் வந்து என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் வேல்யூவை மட்டும் ரீடைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு எட்ஜ் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இப்படி இருக்குது எட்ஜு. ஸோ இப்போ இந்த எட்ஜில் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மேக்னிடியூட் இருக்குது, கிரேடியன்ட் மேக்னிடியூட் இருக்குது. சப்போஸ் ஒரு 20 அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 20லேருந்து அப்படியே வந்து என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு பீக் வேல்யூ வருதுன்னு வச்சுப்போம். கிரேடியன்ட் மேக்னிடியூட் இங்கே பீக் வேல்யூ வருது, இங்கே அப்படியே ரீடைன் ஆகுது, திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது, ரெடியூஸ் ஆகிட்டு ஒரு மினிமம் வேல்யூக்கு வந்துடுதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் மேக்னிடியூட்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மேக்ஸிமம் கிரேடியன்ட் மேக்னிடியூடை மட்டும் வச்சுட்டு இந்த மினிமம், இதெல்லாம் மினிமம், இந்த ரீஜியன் இந்த ரீஜியன் இந்த ரீஜியன்லாம் மினிமம். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன், எலிமினேட் பண்ண போகிறேன். அப்போ இனிஷியலாக எனக்கு எட்ஜ் எப்படி இருந்தது, பெருசாக இருந்தது, இவ்வளோ பெருசாக இருந்தது இனிஷியலாக எட்ஜ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடில் இருக்க பிக்சல்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னோடய எட்ஜ் வந்து என்ன ஆகிடுது, சின்னதாகிடுது. ஸோ எட்ஜோட திக்னஸ் வந்து சின்னதாகிடுது. ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் பேர் வந்து எட்ஜ் தின்னிங் ப்ராசஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த எட்ஜ் தின்னிங் ப்ராசஸ் அப்படின்னும் போது இப்போ எனக்கு ஒரு நாய்ஸ், ஒரு பிளாப் மாதிரி இருக்குது அப்படின்னா இதோட இன்டென்சிட்டி வேரியேஷன் எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இதெல்லாம் வந்து நான் எலிமினேட் பண்ணும்போது என்ன ஆகிடும், என்னோட பிளாபோட சைஸ் வந்து என்ன ஆகும், சின்னதாகிடும். ஸோ அப்போ நாய்ஸோட லெவல் வந்து இமேஜில் வந்து கம்மியாகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த டெக்னிக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ நான் நான் மேக்ஸிமம் சப்ரஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு சில பிக்சல்ஸ் வந்து எட்ஜு கூட ஒட்டின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிட்ட இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எலிமினேட் பண்ணி கன்ஃபார்மாக எட்ஜ் அப்படின்னு சொல்கிற பிக்சல்ஸை மட்டும் வச்சுக்கிறேன். அதை எப்படி வச்சுக்கிறேன், எந்தெந்த பிக்சலுக்குலாம் எனக்கு கிரேடியன்ட் மேக்னிடியூட் மேக்ஸிமமாக இருக்கோ அந்த பிக்சலை மட்டும் நான் வச்சுட்டு எந்தெந்த பிக்சலுக்குலாம் எனக்கு கிரேடியன்ட் மேக்னிடியூட் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதேமாதிரி. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் 2ல் அதேமாதிரி பார்க்குறோம். ஒரு பொசிஷன்லையும் கிரேடியன்ட் மேக்னிடியூட்ஸ் கம்ப்யூட் பண்ணியாச்சு. இது எல்லாமே ஜி. இப்போ இந்த சென்டர் பிக்சலில் டீட்டா கண்டுபிடிக்கிறேன். ஸோ டீட்டா வந்து என்ன பண்ணுது, 180 அப்படின்னு வருது. ஸோ 180 டிகிரி அப்படின்னும் போது அலாங் வெஸ்ட் டைரக்ஷனில் எனக்கு ஆரோ பாயிண்ட் பண்ணுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வெஸ்ட் பிக்சலையும் ஈஸ்ட் பிக்சலையும் எடுத்துக்க போகிறேன். அதோட கிரேடியன்ட் மேக்னிடியூட்ஸை இந்த சென்டர் பிக்சல் கூட கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த சென்டர் பிக்சல் வந்து வெஸ்ட் பிக்சலில் கிரேடியன்ட் மேக்னிடியூடோட கம்மியாக இருக்குது, அதேமாரி ஈஸ்ட் பிக்சலோட கிரேடியன்ட் மேக்னிடியூடவும் கம்மியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மினிமம்ன்றதுனால இதை நான் எலிமினேட் பண்ணிடுறேன். வேற வெஸ்ட் பிக்சலையும் ஈஸ்ட் பிக்சலையும் ரீடைன் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அது ரெண்டும் மேக்ஸிமம் வேல்யூஸ். வெஸ்ட் சைடில் இது மேக்ஸிமம், ஈஸ்ட் சைடில் இது மேக்ஸிமம். ஸோ அதனால் இது ரெண்டுத்தை ரீடைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், எட்ஜ் தின்னிங் ப்ராசஸை பண்ண போகிறேன். அது மூலமாக எனக்கு என்ன ஆகும், ஏற்கனவே காசியன் பிளரிங் மூலமாக கொஞ்சம் நாய்ஸஸ் வந்து மர்ஜ் ஆகிருக்கும் பேக்ரவுண்டோட. இந்த டெக்னிக் மூலமாக என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நாய்ஸ் வந்து எலிமினேட் ஆகும். ஆனால் இன்னும் கூட என்ன இருக்கும், சம் ஸ்மால் நாய்ஸஸ் இருக்கும். கொஞ்சம் பெரிய பிளாபாக இருக்குது அப்படின்னா அதை என்ன தான் எட்ஜ் தின்னு பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும், ஸ்டில் சம் நாய்ஸ் வந்து என்னோட இமேஜில் இருக்கும். நான் இன்னும் அந்த நாய்ஸையும் எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4th ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ 4th ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், ஹிஸ்டெரிசிஸ் த்ரெஷோல்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹிஸ்டெரிசிஸ் த்ரெஷோல்டிங்கில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து 2 G வேல்யூ எடுத்துக்கிறேன், கிரேடியன்ட் மேக்னிடியூட் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து ரொம்ப ஹையாக எடுத்துக்கிறேன், ஒரு G வேல்யூ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப லோவாக எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த Gன்றது எதை இண்டிகேட் பண்ணுது, எவ்வளவு இன்டென்சிட்டி வேரியேஷன். என்னோட இன்டென்சிட்டி வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். என்னோட இன்டென்சிட்டி வேரியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பிக்சல் வந்து இஸ் நாட் அன் எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். 2 அசம்ஷன் எடுக்கிறேன். ஸோ இந்த G தான் வந்து நான் T அப்பர்னு எடுக்கிறேன், இந்த Gயை வந்து T லோவர் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ அதாவது என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒரு கிரேடியன்ட் மேக்னிடியூடை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதாவது இன்டென்சிட்டி வேரியேஷன் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னோட G வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு Gயை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அப்பர் த்ரெஷோல்ட் வேல்யூவாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன்.
அதேமாரி ஒரு ஜி வந்து எனக்கு என்னாகும் ரொம்ப லோவாக இருக்குது, இன்டென்சிட்டி வேரியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து எட்ஜாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், அதை வந்து டி லோவர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். ஒரு பிக்சலுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜி வேல்யூ கம்ப்யூட் பண்ணியிருக்கேன். அந்த ஜியை வந்து இந்த டி அப்பர் டி லோவர் கூட கம்பேர் பண்ணுறேன். என்னோட ஜி டி அப்பரை விட அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிக்சல் என்னமா இருக்கும், எட்ஜாக இருக்கும் அப்படின்ற அசம்ஷன். அதேமாரி ஒரு பிக்சல் இருக்க ஜியையும் நான் என்ன பண்ணுறேன், டி லோவர் கூட கம்பேர் பண்ணுறேன். என்னோட ஜி டி லோவரை விட கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து என்னது, எட்ஜ் கிடையாது அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறேன். ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். என்னோட ஜி ஒரு பிக்சல்லையும் நம்ம ஜி கம்ப்யூட் பண்ணுறோம். அதை வந்து என்ன பண்ணுறோம், டி அப்பர் டி லோவர் கூடயும் கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட அந்த ஒரு பர்டிகுலர் பிக்சலில் இருக்க ஜி அப்பரை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக எட்ஜாக தான் இருக்கும் அப்படின்ற டெசிஷனை எடுக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பிக்சலில் இருக்க ஜி இன்டென்சிட்டி வேரியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து எவ்வளவு, லோவர் வேல்யூவை விட கம்மியாக இருக்குது. த்ரெஷோல்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த லோவர் வேல்யூவை விட கம்மியாக இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து எட்ஜாக இருக்காது அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏ பிக்சல் இதோட கிரேடியன்ட் மேக்னிடியூட் வந்து என்ன இருக்குது, டி அப்பரை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஏ வந்து கண்டிப்பாக வந்து என்னவாக இருக்கும், எட்ஜாக இருக்கும் அப்படின்ற டெசிஷன் மேக் பண்ணுறோம். அதேமாரி இந்த டி பிக்சல் வந்து கிரேடியன்ட் மேக்னிடியூட் வந்து என்ன இருக்குது, டி லோவரை விட கம்மியாக இருக்குது. அப்போது இது வந்து கண்டிப்பாக இட் இஸ் நாட் அன் எட்ஜ் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறோம். ஆனால் என்னோட இமேஜில் இருக்க சில பிக்சல்ஸ் அதோட கிரேடியன்ட் மேக்னிடியூட் என்னவா இருக்கலாம், இந்த டி அப்பர்லேருந்து டி லோவருக்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கலாம். ஸோ அப்போ எப்படி டிசைட் பண்ணுறது, அந்த பிக்சல் வந்து எட்ஜா இல்லையா அப்படின்னா என்ன பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பியோட கிரேடியன்ட் வந்து என்ன இருக்குது, இந்த ரேஞ்ச் டி அப்பர் டி லோவருக்கு நடுவில் இருக்குது. ஸோ அப்போ என்னால் கரெக்டாக டிசைட் பண்ண முடியாது இது எட்ஜ் இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதோட நெய்பரை பார்க்குறேன். அதோட நெய்பரை பார்க்கும்போது அது வந்து எப்படி இருக்குது, அது எட்ஜாக இருக்கா நாட் எட்ஜாக இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். அது எட்ஜாக இருந்ததுன்னா இந்த பிக்சலும் கண்டிப்பாக எட்ஜாக தான் இருக்கும் அப்படின்ற டெசிஷனை மேக் பண்ணுறோம். இல்லை என்னோட நெய்பர் வந்து நாட் எட்ஜில் இருக்குது அப்படின்னா இந்த பி பிக்சலும் வந்து நாட் எட்ஜாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த கேஸில் வந்து இந்த பிக்கு நெய்பரும் வந்து என்ன இருக்குது, அதே லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது, டி அப்பர் டி லோவருக்குள்ளே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி நான் நெய்பரை பார்க்குறேன். ஸோ அந்த நெய்பரை பார்க்கும்போது என்னோட நெய்பர் வந்து என்னது கண்டிப்பாக எட்ஜ் அப்படின்னு டெசிஷன் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இதுவும் எட்ஜாக இருக்கும், அதேமாரி பியும் கண்டிப்பாக எட்ஜாக இருக்கும் அப்படின்ற டெசிஷனை மேக் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக என்ன ஆகிடுது, நான் வந்து மீதி இருக்க கொஞ்சம் நெஞ்ச நாய்ஸஸையும் நான் என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நாய்ஸ் வந்து இப்போ வேறு சின்ன பிளாபாக இருக்குது. ஸோ அந்த சின்ன பிளாபை நான் பக்கத்தில் இருக்க நெய்பரை பார்க்குறேன். ஸோ நெய்பரை பார்க்கும்போது அது கண்டிப்பாக எட்ஜ் கிடையாது. ஸோ எட்ஜ் இல்லைன்னா அப்போ இதுவும் கண்டிப்பாக எட்ஜ் இல்லை அப்படின்னா அந்த நாய்ஸையும் நான் என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நான் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக நாய்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எட்ஜஸை மட்டும் நான் என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்டோட எட்ஜஸை மட்டும் ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த டெக்னிக்கான அட்வான்டேஜ். எனக்கு ஆப்ஜெக்ட்டுக்கான எட்ஜும் கிடைக்கும், ப்ளஸ் நாய்ஸையும் நான் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு இமேஜ்லேருந்து அப்படின்றது நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது கேனிங் எட்ஜ் அல்காரிதமை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத கோடிங் மூலமாக பார்ப்போம். ஸோ இப்போது திருப்பி அந்த 4 ஸ்டெப்பை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து காசியன் ஸ்மூத்திங் அப்ளை பண்ணுறோம். ஸோ நாய்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இமேஜ் கிரேடியன்ட் அப்ளை பண்ணி ஜிஎக்ஸ் டைரக்ஷனில் எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது, ஒய் டைரக்ஷன் எவ்வளோ இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் தேர்டு ஸ்டெப் வந்து நான் மேக்ஸிமம் சப்ரஷன் மூலமாக எனக்கு எந்தெந்த பிக்சல்லாம் கிரேடியன்ட் மேக்னிடியூட் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு எந்தெந்த பிக்சல்லாம் எனக்கு கிரேடியன்ட் மேக்னிடியூட் மேக்ஸிமமாக இருக்கோ அதை மட்டும் ரீடைன் பண்ணுறேன். அப்புறம் 4வது ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன், எனக்கு ரொம்ப இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்கிறத மட்டும் எட்ஜுன்னு வச்சுட்டு ரொம்ப கம்மியாக இருக்க இன்டென்சிட்டி வேரியேஷனை நான் எட்ஜுன்னு வச்சுட்டு இன்பிட்வீன் ரீஜியனில் இந்த டி அப்பருக்கும் டி லோவருக்கும் நடுவில் இருக்க பிக்சல்ஸ் அதை வந்து என்ன பண்ணுறேன், அதோட நெய்பரை வச்சு டிசைட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன் சர்டின் பேக்கேஜஸ். நமக்கு ப்ரோக்ராமுக்கு தேவையான பேக்கேஜஸ் நான் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த CV2_IMShow இமேஜை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பேக்கேஜ். அதேமாதிரி இப்போ நான் ஒரு பிளாட் பண்ணி பார்க்கணும், பைத்தானில் பிளாட் பண்ணி பார்க்கணுன்னா இந்த மேட் பிளாட் லைவ் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம்.
ஆர்குமெண்ட் பார்ஸ்ன்றது நான் ஒரு ஆர்குமெண்ட் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜோட லொக்கேஷனை ஆர்குமெண்ட்டாக ப்ரோக்ராமுக்கு கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நான் ஆர்குமெண்ட் பார்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். CV2ன்றது கம்ப்யூட்டர் விஷன் வெர்ஷன் 2. இதில் நிறைய அந்த கம்ப்யூட்டர் விஷனுக்கான அல்காரிதம்ஸ் லைப்ரரிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி நம்பைன்றது மேட்ரிக்ஸ் கம்ப்யூட்டேஷன், அரே கம்ப்யூட்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜஸ்லாம் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இம்போர்ட் பண்ண பிறகு நான் ஒரு இமேஜ் எடுத்து லோட் பண்ண போகிறேன் ப்ரோக்ராமில். ஸோ இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த apj.jpg இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோக்ராமில். அதை லோட் பண்ண பிறகு அதை நான் என்ன பண்ண போகிறேன், cv2.imread ஃபங்க்ஷன் மூலமாக ரீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கலர் இமேஜ்லேருந்து கிரே ஸ்கேல் இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி cv2.convertColor ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கலர் இமேஜ், அதாவது BGR இமேஜை ஒரு கிரே ஸ்கேல் இமேஜாக மாற்றிக்கிறேன். இப்போ இந்த கிரே ஸ்கேல் இமேஜை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்ளை பண்ணுறேன். காசியன் பிளரிங் டெக்னிக் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறேன், பிளர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்னென்ன பேராமீட்டர் கொடுக்குறோம், அந்த கிரே ஸ்கேல் இமேஜை கொடுக்குறேன். என்ன கர்னல் சைஸ் அப்படின்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். 3x3 கர்னலா இல்லை 5x5 கர்னலா அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த காசியன் ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா சிக்மா அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்கும். இந்த சிக்மா பேராமீட்டர் எதை குறிக்குதுன்னா என்னோட காசியன் பல்ஸ் வைடராக இருக்கணுமா இல்லை நேரோவாக இருக்கணுமா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது தான் சிக்மா. ஸோ இது வந்து என்ன ஆகும், இமேஜுக்கு இமேஜ் வேரி ஆகும். அது நம்மளால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அந்த வேலையை என்ன பண்ணுறோம் கம்ப்யூட்டருக்கு விட்டுறோம். ஸோ அதனால் சிக்மா வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் 0ன்னு கொடுத்துட்றேன். ஸோ என்னோட இன்புட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த லைப்ரரிஸே வந்து என்ன பண்ணும், சிக்மா வேல்யூ என்ன வேணும் அப்படின்றத கம்ப்யூட் பண்ணி அதை இங்கே அப்ளை பண்ணிக்கும். ஸோ அது மூலமாக எனக்கு வந்து என்ன பிளர்ட் இமேஜ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் பிளாட் பண்ணி பார்க்குறேன் ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருக்குது, ஒரு கிரே ஸ்கேல் இமேஜ் எப்படி இருக்குது, ஒரு பிளர்ரான இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த இமேஜஸ் இங்கே பார்க்கலாம். இதுதான் ஒரிஜினல் இமேஜ், அதுக்கான கன்வெர்டட் கிரே ஸ்கேல் இமேஜ், அதுக்கான பிளர்ட் இமேஜ் நம்ம பார்க்கலாம். கிரே ஸ்கேல் இமேஜுக்கும் பிளர்ட் இமேஜுக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் பேக்ரவுண்டோட மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர்லாம் வந்து நல்லா தெரியுது, ஆனால் பிளர்ட் இமேஜில் அதெல்லாம் கொஞ்சம் பேக்ரவுண்டோட மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ என்னாகும், நாய்ஸ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் இருந்ததுன்னா அதுவும் வந்து எனக்கு என்னாகும் பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் கமாண்ட் தான், cv2.canny அப்படின்ற ஃபங்க்ஷன். கம்ப்யூட்டர் விஷன் வெர்ஷன் 2 அந்த லைப்ரரியில் .canny அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு நான் பிளர்ட் இமேஜை கொடுத்துட்டு T லோவர் வேல்யூ எவ்வளோ, T அப்பர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும். மற்றது எல்லாமே அதுவே பார்த்துக்கும். என்னென்ன ஸ்டெப்ஸு 2, 3, 4. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன, இமேஜ் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்ச பிறகு நான் மேக்ஸிமா சப்ரஷன் அப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறமா இந்த T லோவர் T அப்பர் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பிக்சல் எட்ஜ் பிக்சலாக இல்லையா அப்படின்றது டிட்டர்மைன் பண்ணுறது. எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து பார்த்துக்கும், cv2.canny ஃபங்க்ஷனே பார்த்துக்கும். ஸோ இப்போ இதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த T லோவரும் T அப்பரும் செட் பண்ணுற வேல்யூஸ். இதை எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா இது வந்து ஒரு டியூனபிள் பேராமீட்டர். ஆஸ் அ ப்ரோக்ராமர் நம்ம தான் என்ன பண்ணணும், டியூன் பண்ணி பார்க்கணும். லோவர் வேல்யூ அப்பர் வேல்யூ செட் பண்ணால் எந்த வேல்யூ லோவர் வேல்யூ அப்பர் வேல்யூக்கு எனக்கு ஆப்ஜெக்டோட அவுட்லைன் மட்டும் கிடைக்குது, நாய்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகுது அப்படின்றத பார்த்து அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து இந்த T லோவர் T அப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். ஸோ இதோட எஃபெக்டை காட்டுறதுக்காக நான் 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், வைட், மிட், டைட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ரேஞ்சை வந்து நான் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன். T லோவருக்கும் T அப்பருக்கும் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன். ரெண்டாவது கேஸில் கொஞ்சம் சின்னதாக்கியிருக்கேன், 50. T லோவர் வந்து 50, T அப்பர் வந்து 150. லாஸ்ட் இதில் வந்து ரொம்பவே டைட் பண்ணியிருக்கேன். அதாவது 240க்கு கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது எட்ஜ் கிடையாது அப்படின்னு டிசைட் பண்ணிடுறேன். 250க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக அது எட்ஜ் அப்படின்னு டிசைட் பண்ணுறேன். 240 to 250னா நான் என்ன பண்ண போகிறேன், நெய்பரை பார்க்க போகிறேன். ஸோ நெய்பர் எட்ஜ்னா இதுவும் எட்ஜு, நெய்பர் நாட் அன் எட்ஜ்னா இதுவும் நாட் அன் எட்ஜ் அப்படின்ற இதில் பார்க்க போகிறேன். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும், எவ்வளவு எட்ஜஸ் நமக்கு அவுட்புட்டில் வரப்போகுது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இதோட அவுட்புட். இப்போ வைட் எட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எட்ஜஸ் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. மிட் எட்ஜ் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் எட்ஜஸ் வந்து மிஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த ரீஜன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இந்த ரீஜன்லாம் வந்து எட்ஜாக டிட்டர்மைன் ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது, அதெல்லாம் கட் ஆகிடுச்சு. இந்த ரீஜன்லையும் பார்க்கலாம், இங்கே வந்து
இதெல்லாம் வந்து எட்ஜஸ் ஐடென்டிஃபை ஆகிருக்கு, வேறஸ் மிடில் வந்து அதெல்லாம் மிஸ் ஆகுது. இதே வந்து நீங்கள் டைட் எட்ஜ் அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய எட்ஜஸ் வந்து மிஸ் ஆகும். ஏன்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரேஞ்ச் வந்து நிறைய ரேஞ்ச் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எட்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து 240 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 240க்கு கம்மியாக இருக்கிறது எல்லாமே எட்ஜ் இல்லைன்னு சொல்லிடுறேன். 250க்கு மேலே இருக்கிறது எல்லாம் எட்ஜுன்னு சொல்கிறேன். இந்த இன்பிட்வீன் ரேஞ்சில் இருக்கிறது மட்டும் நான் எட்ஜா இல்லையான்னு பார்க்க போகிறேன், எப்படி நெய்பரை வச்சு பார்க்க போகிறேன். ஸோ அதனால் என்ன ஆகிடுது, நிறைய எட்ஜஸ் வந்து லாஸ் ஆகிடுது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், என்னோடய அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், டிஃப்ரெண்ட் லோவர் வேல்யூ, டிஃப்ரெண்ட் ஹையர் வேல்யூ செட் பண்ணி பார்க்கணும். எனக்கு எந்த ரேஞ்சில் எனக்கு கரெக்டாக ஆப்ஜெக்டோட அவுட்லைன் மட்டும் வருது, இல்லை ஆப்ஜெக்டோட எட்ஜ் மட்டும் வருது அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். இது வந்து ஒரு ஹைப்பர் பேராமீட்டர் மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த டுட்டோரியலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எட்ஜை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது யூஸிங் கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் ரீகேப் பண்ணுவோம் ஒரு வாட்டி. ஸோ 4 ஸ்டெப் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டெப்னால், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு பிளரிங் அப்ளை பண்ணுறோம். ஸோ காசியன் பிளரிங் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ காசியன் பிளரிங் அப்ளை பண்ணி நாய்ஸஸை கொஞ்சம் பேக்ரவுண்டோட மெர்ஜ் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம், இமேஜ் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறோம். இமேஜ் கிரேடியன்ட்ன்றது இன்டென்சிட்டி வேரியேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், கிரேடியன்ட் மேக்னிடியூடும் ஓரியன்டேஷனும் கண்டுபிடிக்கிறோம். மேக்னிடியூடுன்றது எவ்வளவு இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்க போது, ஓரியன்டேஷன்றது எந்த டைரக்ஷனில் எனக்கு இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் மேக்ஸிமா சப்ரஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி எந்தெந்த பிக்சல்லாம் எனக்கு கிரேடியன்ட் மேக்னிடியூட் மேக்ஸிமமாக இருக்கோ அதை மட்டும் ரீடைன் பண்ணிவிட்டு, மேக்ஸிமமாக இல்லாத கிரேடியன்ட் மேக்னிடியூட் உள்ள பிக்சல்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஹிஸ்டெரிசிஸ் த்ரெஷோல்டு அப்ளை பண்ணி ஒரு கண்டிஷன் போடுறோம். எனக்கு கிரேடியன்ட் மேக்னிடியூட் டி அப்பரை விட அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிக்சல் எட்ஜு தான் அப்படின்ற ஒரு அசம்ஷன். அதேமாரி என்னோடய கிரேடியன்ட் மேக்னிடியூட் ஒரு பர்டிகுலர் பிக்சலுக்கு டி லோவரை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக எட்ஜ் கிடையாது அப்படின்ற ஒரு டெசிஷன். இன்பிட்வீன் ரேஞ்சில் இருந்ததுன்னா அதுக்கான நெய்பரை பார்ப்போம். நெய்பர் எட்ஜுனா இதுவும் எட்ஜ், நெய்பர் எட்ஜ் இல்லைன்னா இதுவும் எட்ஜ் இல்லை அப்படின்ற டெசிஷன் மேக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், எட்ஜஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மெயினாக இந்த கேனி எட்ஜ் டிடெக்டருக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஜெக்ட்ஸோட அவுட்லைனை நம்ம ரிட்ரீவ் பண்ணலாம், எட்ஜஸை ரிட்ரீவ் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நாய்ஸையும் எலிமினேட் பண்ணலாம். ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் டெக்னிக்கல் லேர்னிங். இந்த ப்ரோக்ராமுக்கான கோட் கீழே கொடுத்துருக்க இந்த கிட்டப் ரெபாசிட்டரியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களாக ஒரு இன்புட்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.